இஸ்ரேல் மேல ஈரான் இதுவரைக்கும் நடத்தி வந்தது வெறும் பதில் தாக்குதல் மட்டும்தான். ஈரான் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் ஈரானுடைய வான் தாக்குதல், ட்ரோன், மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆனா இப்ப உண்மையான போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஈரானுடைய அதி உயர் தலைவர் அயத்துல்லா அல் கமேனி உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம். த பேட்டில் பிகின்ஸ் என்று சொல்லி அவர் சமூக ஊடக பக்கங்களில் நேற்று அறிவிச்சிருக்கிறார். உண்மையான போர் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இதுல நேரடியாக தலையீடு செய்து இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போராடுமான்றதுதான் இன்னைக்கு முன்வைக்கப்படுற மிக முக்கியமான ஒரு கேள்வி. நேற்று இரவுல இருந்து பல சம்பவங்கள் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் என்னன்றதை இந்த ஒரு காணொலியில விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தார், அமைதி திருமணம், சமாதான முயற்சிகள் முன்னெடுக்கப்படணும் சொல்லி. அதுக்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அமெரிக்கா இதுல நேரடியாக தலையீடு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்க முடியும், அதை தவிர்க்கிற மாதிரி ஈரானுடைய நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் இல்லாட்டி மறைமுகமான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். நேற்று கடுமையான வார்த்தைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிறார். ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அதி உயர் தலைவர் அயத்துல்லா அல் கமேனி எங்க பதுங்கி இருக்கிறார் என்றது எங்களுக்கு தெரியும். அவர் இப்ப பதுங்கி இருக்கிற இடம் பாதுகாப்பானது. அவர் நாங்க கொல்ல போறது கிடையாது, இப்போதைக்கு கொல்ல போறது கிடையாது. அவர் பாதுகாப்பா இருக்க முடியும். அவர் சரணடைவாரா இருந்தா, ஈரான் சரணடையுமா இருந்தா, அடிபணியுமா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு இந்த போர் போக போறது கிடையாது. அமெரிக்கா இஸ்ரேல் பின்வாங்கும் என்ற மாதிரி ஒரு சலுகையை நாங்கள் உங்களுக்கு தாரம், ஒரு கடைசி வாய்ப்பை தாரம் என்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பயன்படுத்தி இருந்தார். இது சமூக ஊடகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்தா. ஒரு சில மணித்தியாலங்கள் கடக்கிறதுக்கு முதல்ல ஈரானுடைய ஜனாதிபதி, ஈரானுடைய அதி உயர் தலைவர், சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அல் கமேனி இதுக்கு பதில் சொல்றாரு. இஸ்ரேல் மேல நாங்க இந்த சந்தர்ப்பத்தில் கருணை காட்ட போறது கிடையாது, பதிலடி கடுமையானதா கொடுக்கப்படும், பாவம் பார்த்து இஸ்ரேலை நாங்க விட போறது கிடையாது. த பேட்டில் பிகின்ஸ் என்று சொல்லி அவர் பதிவு செய்கிறார். போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ற வார்த்தையை அவர் நேரடியாக பயன்படுத்தி இருக்கிறது தான் இங்க முக்கியமானது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் என்றது இதுவரைக்கும் ஈரான் நடத்தினது வெறும் பாதுகாப்புக்கான ஒரு தாக்குதல் இல்லாட்டி பதிலடி மட்டும்தான். ஆரம்பத்தில் இது ஆரம்பிச்சது இஸ்ரேல் ஈரான்ல இருக்கிற அணுசக்தி தளங்கள் அழிக்கப்படணும்ன்றது நோக்கமாக கொண்டு இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இல்லாட்டி பழி வாங்குற மாதிரியான தாக்குதல் தான் ஈரான் நடத்தி இருந்தது. இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான முழு அளவான ஒரு போர் என்று சொல்லி பார்க்க முடியாது. ஆனா ஈரானுடைய அதி உயர் தலைவர், சுப்ரீம் லீடர் அறிவிச்சிருக்கிறார், த பேட்டில் பிகின்ஸ், போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்ற கருத்து மிக முக்கியமானது. இன்னைக்கு தொலைக்காட்சி உரை நிகழ்த்துறார். இதுல அமெரிக்காவுக்கு நேரடியான எச்சரிக்கை விடுக்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், ஈரான் சரணடையணும், அன்கண்டிஷனல் சரண்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அதுக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சொல்றார், இந்த மாதிரியான சரணடைவு என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஈரானுடைய வரலாற்றை தெரிஞ்சவர்களுக்கு ஈரானுடைய பதிலடி எப்படி இருக்கும் என்றது நல்லாவே தெரியும். அமெரிக்கர்களுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறோம். அமெரிக்கா இதுல தலையீடு செய்யுமா இருந்தா பாரதூரமான பின் விளைவுகளை அமெரிக்க மக்கள், அமெரிக்கா சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி ஈரானுடைய அதி உயர் தலைவர், சுப்ரீம் லீடர் இன்றைக்கு தொலைக்காட்சியில உரையாற்றும் போது ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. இந்த முதல்ல ஆரம்பிச்சது இஸ்ரேல். நாங்க அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தையை, அணுவாயுதம், அணுசக்தி சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு மோசமான தாக்குதலை நடத்தி இருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்காம எங்களால தவிர்க்க முடியாது. இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முழு அளவான போர். திணிக்கப்படுற ஒரு அமைதியா இருந்தாலும் சரி, போரா இருந்தாலும் சரி, அது திணிக்கப்படுமா இருந்தா அதை கடைசி வரைக்கும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி உறுதியான கருத்துக்களை இன்றைக்கு ஈரானுடைய அதி உயர் தலைவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த போர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்றதனுடைய ஒரு வெளிப்பாடு அவருடைய இந்த கருத்துக்களை நாங்க பார்க்க முடியும். அமெரிக்கா சொல்றதை கேட்டு அடிபணிஞ்சு சரி நாங்க சமாதானமா போறோம் இல்லாட்டி பின்வாங்குறோம் என்று சொல்லி ஈரான் சொல்லும் என்ற மாதிரியான எதிர்பார்ப்பு சில நேரங்கள் இஸ்ரேலுக்கு இல்லாட்டி அமெரிக்காவுக்கு, இஸ்ரேல் அமெரிக்க ஆதரவாளர்களுக்கு இருந்திருக்க முடியும். ஆனா ஈரான் தலைவரினுடைய இந்த அறிவிப்புன்றது போரினுடைய தீவிரத்தன்மையில வெளிப்பாடுன்னு சொல்லி பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு தொலைக்காட்சி உரையை நிகழ்த்துறதுக்கு முதல்லையே இஸ்ரேல் மேல ஈரான் மிகப்பெரிய அளவான தாக்குதலை ஆரம்பிச்சிருந்தது. ஃபட்டா மிசைல்ஸ்களை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. ஃபட்டா மிசைல்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 350 தொடக்கம் 450 கிலோமீட்டர் பாரம் கொண்ட எடை கொண்ட வோஹெட்ஸ், அந்த மிசைல்ல இருக்கிற முன்பகுதி, வெடிக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட 350 தொடக்கம் 450 கிலோகிராம் எடை கொண்டது. அதுல இருக்கிற வெடிபொருட்கள் மட்டும் 200 கிலோகிராம் எடை கொண்டதுன்றது முக்கியமானது. 200 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு வெடிபொருள் இல்லாட்டி ஒரு மிசைல் ஒரு கட்டடத்திலேயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல போய் விழும்போது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றதை இன்றைக்கு நாங்க இஸ்ரேல்ல கண்டு கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல்ல ஈரான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 400 மிசைல்களை பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. அதுல 40 மிசைல்கள் விழுந்திருக்கு. மற்ற எல்லாமே
வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளால முறியடிக்கப்பட்டிருக்கு. 40 மிசைல்கள் விழுந்திருக்கு. வெறும் 40 மிசைல்கள் விழுந்ததாலேயே இன்றைக்கு இஸ்ரேலினுடைய சில இடங்கள் வந்து அந்த கட்டடங்களை பார்க்கிற நேரத்தில் சில காட்சிகள் வந்து நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோலையும் சொன்ன மாதிரி காசாவில் பதிவு செய்யப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் மாதிரியான காட்சிகள் தான் அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கு. வரும் 40 மிசைல்ஸ்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா இப்பதான் போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஈரானுடைய அதிபர் தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி விடுத்திருக்கிற எச்சரிக்கைக்கு பிறகு என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த மாதிரியான மிசைல்கள் வந்து கிட்டத்தட்ட 6100 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மணித்தியாலத்தில் 6100 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யக்கூடியது. ஒலியை விட மிக வேகமான மிசைல்களை வந்து ஈரான் பயன்படுத்தி வருது. மேட்ச் 5 என்று சொல்லப்படுற ஒலியை விட 5 மடங்கு வேகமான மிசைல்களை ஈரான் இஸ்ரேல் மேல பயன்படுத்துதுன்றதும் இந்த போரினுடைய தீவிரத்தன்மையில ஒரு வெளிப்பாடா நாங்க பார்க்க முடியும். ஈரான் கைகளில் இருக்கிற மிசைல்கள் எப்படியானதுன்றது சில நேரங்கள் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அங்க இருக்கிற தொழிற்சாலைகள் இப்ப இஸ்ரேலால் இலக்கு வைக்கப்படுறதுக்கான காரணம் கூட இதுதான். ஊடகங்கள்ல வெளிவர்ற தகவல்கள் என்றதை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகள் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு சார்பான செய்திகளை சொல்ல முடியும், இன்னும் ஒரு பக்கம் ஈரான்ல இருக்கிற அரச ஊடகங்கள் ஈரானுக்கு சார்பான செய்திகளை சொல்ல முடியும். ஆனா இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அது ஈரான்ல தான். இஸ்ரேல்ல கட்டடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கும் உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு. ஆனா 2 நாடுகளுடைய ஒப்பற்ற சந்தர்ப்பத்தில் வந்து ஈரான்ல அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலையும் டெல் அவீவ் நகரத்திலையும் சைரன்கள் ஒலிச்சு கொண்டிருக்கு. ஜெருசலம் முற்று முழுதா முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். ஜெருசலத்தில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கு. டெல் அவீவ் இஸ்ரேலில் இருக்கிற தங்களுடைய நாட்டு பிரஜைகளை வெளியேற்றதுக்கு எல்லா நாடுகளும் தீவிரமான முயற்சிகளை முன்னெடுத்து வருது. சைனா இதுல தீவிரமான முயற்சியை முன்னெடுக்குதுன்றது மிக முக்கியமான ஒரு செய்தி. சீனாவினுடைய பிரஜைகள் இஸ்ரேல் இருப்பாங்களா இருந்தால் உடனடியாக அவங்களை வெளியேற்றதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கு. தங்களுடைய நாட்டு பிரஜைகளை பாதுகாக்கிறதுக்காக எல்லா நாடுகளும் முன்வந்து கொண்டிருக்கின்றதும் முக்கியமானது. ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தி இருக்கிற தாக்குதலை பொறுத்த வரைக்கும் சில தளபதிகள் ஏற்கனவே சில நாட்களுக்கு முதலையும் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. புதுசா நியமிக்கப்பட்ட சில நபர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. சில நாட்களுக்கு முதல்ல தான் ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுறார். அவரோட சேர்த்து இன்னும் சில முக்கியமான தளபதிகளும் படுகொலை செய்யப்படுறாங்க, அணு விஞ்ஞானிகளும் படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட சில நபர்கள் திரும்பவும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றதும் ஒரு முக்கியமான செய்தி. அதிலையும் குறிப்பா ஐஆர்ஜிசி படைப்பிரிவினுடைய தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் ஆயத்துல்லா அலி கமேனிக்கு மிக மிக நெருக்கமானவர், நம்பிக்கைக்குரிய நபர் சொல்லி கருதப்பட்டவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானுடைய கோபம் இன்னும் உச்சகட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இது வந்து ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுறது எங்களுடைய புலனாய்வு பிரிவினுடைய ஒரு வெற்றி என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. அதாவது மொசாடினுடைய வெற்றி தான் இந்த மாதிரியான துல்லியமான தாக்குதல் என்றது இஸ்ரேல் இன்றைக்கு வரைக்கும் பெருமிதமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஈரான்ல இருக்கிற மொசாட் உளவாளிகள் சிலர் இல்லாட்டி மொசாட் உளவாளிகளோட நேரடியா சம்பந்தப்பட்ட சிலர் வந்து தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சில நபர்களுக்கு மரண தண்டனை கூட சில நாட்களுக்கு முதல்ல நிறைவேற்றப்பட்டிருந்தது. நேற்றும் அந்த மாதிரியான ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்சிட்டிவான இடங்கள் என்று சொல்லி கருதப்படுற இடங்கள், குறிப்பா நியூக்ளியர் சைட்ஸ் அணுசக்தி தளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வீடியோ காணொலிகள் புகைப்படங்கள் பதிவு செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ட்ரோன்கள், சிறிய ரக ட்ரோன்கள் வச்சிருந்தாங்க என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சில நபர்கள் வெடிபொருட்களோடையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மொசாடினுடைய உளவு பிரிவோட நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் என்றதையும் ஈரான் இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி மொசாட் உளவு பிரிவினுடைய சில உறுப்பினர்கள் இல்லாட்டி அதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் ஈரான்ல கைது செய்யப்படுறது என்றதும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவா இருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அமெரிக்காவில இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு 30க்கும் அதிகமான போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்கு. ஈரானுக்கு பக்கத்துல தன்னுடைய போர் விமானங்களை அமெரிக்கா கொண்டு போய் கொண்டிருக்கு. அவசரத்துக்கு எந்த சந்தர்ப்பத்தில் வேணும்னாலும் இதை பயன்படுத்த முடியும். சொன்னா மத்திய கிழக்கு நாடுகள் இல்லாட்டி வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய F-16, F-22, F-35 மாதிரியான பாம்பர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதுக்கான எரிபொருளை நிரப்புறதுக்காக இந்த போர் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றதும் ஒரு முக்கியமான தகவல். B-2 போர் விமானங்களையும் அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு வருது. அதுக்கான எரிபொருளை நிரப்புறதுக்கான இயலுமை வந்து இப்ப அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற இந்த 30க்கும் அதிகமான போர் விமானங்களுக்கு இருக்கு. இந்த போர் வந்து நாங்கள் நினைக்கிறதை விட கொஞ்சம் பாரதூரமானது. அமெரிக்காவினுடைய தலையீட பொறுத்துதான் அடுத்த மணித்தியாலங்கள், அடுத்த நாட்கள் வந்து தீர்மானிக்கப்படும். மற்ற பக்கம் சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவினுடைய
3 இல்லாட்டி 2 விமானங்கள், மர்மமான விமானங்கள் ஈரானுக்கு பயணம் செய்திருக்கு. வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தி வான்பரப்பு மூடப்பட்டதுக்கு பிறகு இந்த விமானம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நாட்டினுடைய வான்பரப்பு மூடப்பட்டதுக்கு பிறகு விமானங்கள் பறக்கிறது கிடையாது. ஆனால் சைனாவில் இருந்து ஈரானுக்கு ஒரு மர்மமான விமானம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது போயிங் 747 விமானம். பொதுவா இது ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆயுதங்களை, ராணுவ தளவாடங்களை கொண்டு போறதுக்காக பயன்படுத்தப்படுற போர் விமானம். ரேடார் கட்டமைப்பிலிருந்து இந்த விமானம் மாயமாகி இருக்கின்றதும் ஒரு முக்கியமான தகவல். ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்லி இருக்கிறார், இப்பவும் சமாதான முயற்சிக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், அதாவது மத்தியஸ்தம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்துறதுக்கு ரஷ்யா முடியுமான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் சொல்லி ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்லி இருக்கிறார். ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களை அனுப்புது, இன்னொரு பக்கம் கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதிகளவான விமானங்களை தரையிறக்கக்கூடிய கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. சைனா இந்த மாதிரியான ரகசியமான மர்மமான ஒரு விமானத்தை ஆயுதங்களோடு அனுப்பி வச்சிருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுது. இந்த போர் முக்கியமான ஒரு கட்டத்தில் இப்ப இருந்து கொண்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.